சாணக்கியன் இன்னும் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். உண்மையில் அவருடைய கோரிக்கை நியாயமானது. கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலே நான் தனியாக சென்று என்னுடைய சொந்த வாகனங்களை வைத்து அனர்த்தத்திலே சிக்கப்பட்டிருந்த எங்களுடைய மக்களை நாங்கள் தான் வெளியே எடுத்தோம். ஆனால் நாங்கள் அந்த நேரத்திலே குற்றம் சாட்டவில்லை. என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு 1.5 மாதம், பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு 5-6 நாட்கள், நீங்கள் அனுபவம் கொஞ்சம் வருவதற்கு காலம் எடுக்கும். இன்று 1 வருடம் கடந்தும் இன்றும் அதே நிலை. இன்று ஜனாதிபதி சொல்றார், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட கூட்டங்களை நடத்தி முடிவெடுக்க சொல்லி. கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது எங்களுடைய ஒரு சில மக்களுக்கு இரவு உணவு இல்லாமல் நான் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுதே சொன்னார்கள், மாவட்ட அந்த நேரத்தில் எங்களுடைய மாவட்டத்துக்கு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்கள், அதெல்லாம் எல்லாத்தையும் வேண்டிக் கொடுங்க, கட்சி எங்களுடைய அரசாங்கம் வழங்கும் என்று. இன்று வரைக்கும் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்த காசே தரவில்லை. ஆனா இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த வருஷம் நூடுல்ஸ் வாங்கி கொடுப்போம். நாங்கள் முடிந்தால் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய சகலத்தையும் செய்வோம். அரசாங்கம் செய்யாது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை உதாரணமாக சொல்றேன் என்றால், நீங்கள் தயார் நிலையில இல்லை. இதே போலதான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்ப விவசாயிகள், இந்த விவசாய அமைச்சின் கீழே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் மிக முக்கியமாக இந்த வெள்ளத்துக்கு பிறகு பாதிப்படைய போறார்கள். இப்பொழுது இந்த வெள்ளம் வந்தால், கடுமையான வெள்ளம் வந்தால் நிச்சயமாக வெள்ளத்தால் பாதிப்பு வரும். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே இருந்த அதே முறைமையை பின்பற்றுவீர்களாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு பாரிய ஒரு நட்டம் வரும். ஏனென்றால் வளமையாக என்ன செய்யறது, வளமையாக வெள்ளம் வந்தால் காப்புறுதியை சேர்ந்தவர்கள் மட்டக்களப்புக்கு வருகை தருவார்கள், வசதியான ஒரு பிரதேசத்தை பார்ப்பார்கள், பார்த்துட்டு சொல்லுவார்கள், ஓகே இந்த அளவு மட்டும்தான் பாதிப்படைந்திருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாதிப்படைந்த வயல் நிலங்களுக்கு 25% பாதிப்படைந்தால் 8000, அதுக்கு அடுத்த கட்டம் அப்படி ஏதோ ஒரு தொகை ஒன்று சொல்லுவீங்கள். ஆனால் சில பிரதேசங்களிலே காப்புறுதி செய்கிறவர்கள் உள்ளே போய் பார்க்கவே மாட்டார்கள். எவ்வளவு ஒரு நிலங்கள் பாதிப்படைந்திருக்கு, ஒரு பிளாங்கெட் பாலிசி ஒன்று எடுப்பார்கள். இதிலே விவசாயிகள் கடும் பாதிப்படைவார்கள். அந்த வகையிலே இந்த முறை வெள்ளம் வந்திருக்கின்றது. நீங்கள் வெள்ளத்துக்கு தான் தயார் நிலையிலே இல்லை, அனர்த்தம் நடந்திருக்கு, அனர்த்தத்துக்கு தயார் நிலையிலே இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்காகவும் நீங்கள் தயார் நிலை இருக்க வேண்டும் என்றதை சொல்ல விரும்புகிறேன். வெள்ளம் வந்தபோது 2024